நான் எங்கே இருந்து அரசியல் வரேன்னு பாருங்க. முதல் தலைமுறை, என்னுடைய குடும்பம் விவசாயி, எந்த பேக்கப்பும் இல்லை. ஒரு தனி கட்சியெல்லாம் தொடங்கி நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அதனால் எனக்கு என்னுடைய உயரம் தெரியும். எனக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இம்மி அளவு கூட குறையாது, குறையவில்லை. எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் இன்னைக்கு ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதியாக, விவசாயியாக நான் மாற்றத்திற்காக தொடர்ந்து போராடுறேன். சில நேரம் என்னுடைய மனசாட்சிக்கு எதிராகவும் நான் பேசுறேன். மனசாட்சி ஒன்னு சொல்லுது, வாய் ஒன்னு சொல்றேன். காரணம், தலைவர்கள் சொல்றாங்க. தலைவர்களுக்காக, சபை மரியாதைக்காக, சபை நாகரிகத்துக்காக சில இடத்துல பேச வேண்டி இருக்கு. இருந்தும் சில விஷயத்தை பொறுத்துக் கொள்ள முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம், நல்லது நடக்கும். அண்ணே, சரியான நேரத்தில் பேசுறேன்னே. ஏன்னா நீங்க நான் சொல்லிட்டேனாவே நீங்க கவனித்துக்குவீங்க. இல்லாட்டி நான் தான் 3 பேர்த்த சேர்த்துனா அது ஒரு 4 பேர் எழுதுவான். நீங்க பசும்பொன் போலியா அவங்க 3 பேர் போனாங்களே பின்னாடி இருந்து இயக்குனீங்களான்னு எழுதுவாங்க. அதனால் என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை தான். ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னா பல விஷயங்கள் பேசிடுவேன். ஆனா நான் பேசக்கூடாது. அதனால் எதுக்கு இந்த கருத்தை நான் தெளிவா சொல்லிட்டேன்னா, ஊகத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்பதற்காக சொல்லிட்டேன். நானும் எதற்கும் பொறுப்பில்லை, அதாக தானாக நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பேசுவாங்க. இன்னைக்கு நான் அதிமுகவை பத்தி பேசாம இருக்கேன். ஆனா அதிமுக இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு என்னை திட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அமித்ஷாஜி அவர்கள் நான் கொடுத்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நிற்கிறேன். திரும்ப எனக்கு பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 நிமிஷம் போதுமே. நான் கொடுத்த வார்த்தைக்காக அமைதியாக இருக்கின்றேன். ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கேன், அதுக்காக அமைதியா இருக்கணும். ஆனால் என்னை பொறுத்தவரை எல்லோருக்குமே ஒரு லட்சுமண் ரேகா இருக்கு, எல்லோருக்குமே ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை கடக்க கூடாது என்று நிற்கின்றேன். காலம் வரும்போது நான் பேசுறேன்.